அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவள் அறிந்த வண்ணமாய் தன்னுடைய ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்து அவன் தேவ ராஜ்யத்திற்குள் கடந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாணவர்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். ஒரு சபையில ஒரு எழுப்புதலை கர்த்தர் காண வேண்டும் என்று விரும்புகிறார். வாலிபர்கள் மத்தியிலே, நடுத்தர மக்கள் மத்தியிலே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கூட்டம் இன்னும் பரவி பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கூலின் பகுதியில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது உங்களை கொண்டுதான் தேவன் செய்ய போகிறார். அடுத்த சந்ததி அது இயேசுவுக்காக மாற வேண்டும். அடுத்த சந்ததி உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஒரு யோசுவாவை போல நான் எழும்பணும். உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. எனக்கு வரங்களை கொடும், எனக்கு கிருபைகளை கொடும், எனக்கு ஆவி கனிகளை கொடும், எனக்கு தரிசனத்தை கொடும் ஆண்டவரே. உடைய சித்தம் என்னமோ என்னுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் அப்பா. அடுத்த சந்ததி